நான் கூட பார்வதியுடைய கண்ணில் அடிபட்டப்ப என்னதான் இருந்தாலும் பார்வதி என்னதான் பேசினாலும் இது ரொம்ப தப்புப்பா. என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணாச்சே, இவ்வளோ ரூடாக நடந்துக்கலாமா, இவ்வளோ ஹாஷாக பண்ணலாமா, இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிக்கலாமா, அதுவும் நான் தெரிஞ்சு தான் அடித்தேன், வேணும் தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு நான் கூட நினச்சேன். ஆனால் பார்வதிக்கு கண்ணில் அடிபடுறதுக்கு பதிலாக வாயில் அடிபட்டிருக்கணும்னு நானே யோசிக்கிற அளவுக்கு எப்பா அது என்ன வாயா இல்லை காவாயா, ஓயுமா ஓயாதா, வாயை திறந்தாலே மலம் கொட்டுற மாதிரி இந்த சாக்கடையில் மழை கலந்து ஓடும் பாருங்க. லிட்டரலாக பார்வதி நான் அப்படி தான் பார்க்குறேன். பார்வதி என் கண்ணுக்கு ஒரு சாக்கடை கலந்த மலம் மாதிரி தான் எனக்கு தெரியுறாங்க. இந்த மழைலாம் பெஞ்சதுன்னா ஒரு ரோடு முழுக்க ட்ரைனேஜ் தேங்கி அப்படியே வழியும் பாருங்க. அப்படித்தான் பார்வதியுடைய வன்மம் வழியுது. பார்வதி கிடையாது, அவங்க வன்மவதி. இனிமேல் பார்வதின்னு யாரும் சொல்லாதீங்க. இப்படி நம்ம திவாகரை எப்படி சனத்தவளன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி பார்வதி இனிமேல் வன்மவதி. எவ்வளோ வன்மம் இருக்குது மனசுக்குள்ள. ஒரு பொண்ணை எப்படிலாம் கேரக்டர் அசாசினேஷன் நீ பண்ணுறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக நேற்றுலேருந்து அரோராவை வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பார்வதி. கிடைக்கிற சான்ஸ்லலாம் அரோராவை போட்டு செய்கிறாங்க. இந்த வாட்டர் மெலன் சீரியஸாக நான் நிறைய வீடியோவை ஸ்கிப் பண்ணுறேன், எனக்கே நல்லா தெரியுது. நான் என்னால் கண்டென்ட் சரியாக கொடுக்க முடியல. ஏன்னா நிறைய சம்பவங்கள் நடக்குது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவில் எப்படி பேசுறது, எதை மெயினாக எடுத்து பேசுறதுன்ற எனக்கே ஒரு மாதிரி நான் பிளாங்க் ஆகிறேன் இவனுங்களை பார்த்து. என்னால் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. பாஸ் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது அங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்குது, மறுபடியும் பேசும்போது அங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்குது. என்னடா நடக்குதுன்னு பார்க்கும்போது எனக்கு டைம் ஆயிடுது. கண்டென்ட் எல்லாரும் போட்டுடுறாங்க, நான் லேட்டாக போட்டுடுறேன், வியூஸ் போக மாட்டேங்குது. இந்த பிரச்சனை எனக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு எப்படி சொல்யூஷன் கொண்டு வருதுன்னு எனக்கு தெரில. சரி, ஓகே. நேத்துல இருந்து பார்வதிக்கு அரோரா மேலே ஒரு காண்டு. இந்த காண்டு எங்கேருந்து வருது அப்படின்னா, என்னைக்கு அந்த நெய் மேட்டரில் கமருதீன பார்வதியை பிரிஞ்சு அரோரா கிட்ட போய் சேர்ந்தானோ அப்பத்தில் இருந்து அரோரா மேலே காண்டு. நேற்று அந்த டாஸ்கில் அரோரா அந்த பிளேட்டை எப்படி அடுக்கலான்ற ஒரு அடுக்கி காமிச்சாங்க. ஆக்சுவலாக அவங்க போயிட்டு 3 பிளேட்டை வச்ச உடனே விக்கல்ஸ் பார்த்துட்டு அனுப்பி விட்டுறாரு. பாதிலேயே அவங்க போயிடுறாங்க. உடனே இதை எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமோ அது ஆபாச குறியீடு. ஆபாசத்தை பற்றி பேசுறது யாரு? ஆபாசத்தின் மறு உருவம். அரோரா துஷார் கிட்ட பேசியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்குன்னு ஒரு பிளேட்டை அடுக்குனதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா அது ஒரு ஆபாச குறியீடு, மிடில் ஃபிங்கர். ஆமாம், அது மிடில் ஃபிங்கர்னு சொல்கிறாங்களா இல்லை அவங்க மைண்டுக்குள்ளே ஆண் உறுப்பு தெரியுதான்னு எனக்கு தெரில. அது திவாகரை பார்த்து காட்டுறாங்களாமா. என்னடா புது கதையாக இருக்குது. திவாகரை பார்த்து அதுக்கு நேரடியாக திவாகர்கிட்ட காட்டு போயிடலாமே, என்ன இருக்குது இதில்? அதாவது அரோரா இன்னைக்கு வேர்ஸ்ட் பர்ஃபார்மரில் திவாகரை சொன்னாங்க. அப்போ ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் லவ் பொண்ணுன்னே சுற்றுறாரு. உண்மைதானே அது? என் வாழ்க்கையிலேயே என் வாழ்க்கைன்ற மாதிரி இந்த ஷோலையே இன்னைக்கு தான் எப்ஜே உருப்படியான ஒரு விஷயத்த பேசியிருக்கான். எல்லா பெண்கள்கிட்டையும் சேர்த்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கான். எனக்கு ரியலாக அவனை அப்ரிஷியேட் பண்ணணும். பரவாயில்ல, அவனுக்கு இந்த அளவுக்கு தோணி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணணும். அதை காமிச்ச அரோரா சொன்ன உடனே பார்வதி அந்த ஒரு ஆபாச குறியீடு மேட்டரை கொண்டு வராங்க. கொண்டு அவங்க மண்டைக்குள்ளே என்ன இருக்கோ எப்படி இருக்கோ என் கண்ணுக்கு அது ஆபாச குறியீடாக தான் தெரிகிறது. அதை திவாகரை பார்த்து அவங்க காட்டுறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க அது ஆபாச குறியீடு கிடையாது, அவங்க வைக்கிறதுக்குள்ளேயே விக்கல்ஸ் கூப்பிட்டதுனால அவங்க வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அரோரா என்ன பண்ண வந்திருக்காங்கன்னா 2 பிளேட்டை கீழே வச்சு அதுக்கு சென்டரில் ஒரு பிளேட் வச்சு இந்த சைடு 2 பிளேட்டு பாக்ஸ் மாதிரி வச்சு இப்படி ஒரு பாக்ஸு. ஸோ சென்டர் பொசிஷன் விழுந்துருது. நீங்கள் இப்போ சைடு வச்சு இப்போ 2 பிளேட் வச்சு மேலே ஒன்று அடுக்கிறாங்கன்னா அது அடிக்கும் போது விழுந்துருது. நீங்கள் நடுவில் ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் பாதுகாக்கும் போது விழாது அப்படின்ற ஏதோ ஒரு ஐடியாலாம் அவங்க சொல்கிறாங்க. அது வைக்கிறதுக்குள்ளே போயிட்டாங்க. அதாவது பார்வதி மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டர்ட்டினஸ்ஸு, அந்த காம உணர்ச்சி, அந்த அரிப்பு, அந்த ஒரு ஆபாசம், இதை அத்தனையும் அவங்களுக்கு பார்த்தவொடனே ஆபாசம், ஆஹா ஆபாசம், அரோரா ஆபாசமாக காட்டுறான். இது அரோரா மேலே இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது, பார்வதியுடைய கண்ணோட்டம் அந்த மாதிரி இருக்கு. இப்போ இதுவே பார்வதியை யாராச்சும் இந்த மாதிரி சொல்லியிருந்தா பார்வதி என்ன சொல்லியிருப்பாங்க? என்கிட்ட பிரச்சனை இல்லைங்க, உங்கள் கண்ணு தாங்க ப்ராப்ளம்னு இருப்பாங்களே. இப்போது ஒட்டுமொத்த வீடும் ஆக்சுவலாக இதை பாருங்கள் எப்படி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்ற பாருங்கள்.
அரோரா ஒரு ஆபாசமான குறியீடை காட்டுறாங்க அப்படின்னு பேசிட்டாங்க. பேசும்பொழுது எல்லாரும் எந்திரிச்சு போகிறாங்க, எங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் கூடும்போது தான் நான் பேசுவேன்னு இதே பார்வதி சொல்கிறாங்க. அரோராக்கு அது வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது. என்ன இதே மாதிரி வந்து நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்களே, இது வந்து என்ன அப்படிங்கிறத கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்குறாங்க. அப்போ இந்த பார்வதி தான் எல்லாரும் வந்தால் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரோரா வந்து கேப்டன் கிட்ட தலைக்கிட்ட சொன்ன உடனே தலை வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாரும் கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்த உடனே அந்த இடத்துல பார்வதியை பேச சொல்கிறாங்க. அப்போ அவ என்ன சொல்கிறா அப்படின்னா, எனக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது இப்படி யாருமே கூடலையே, அரோராக்கு ஒன்று எல்லாருமே கூடுறீங்களே, இந்த ஒற்றுமை எல்லா இடத்துலையும் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. அடி பாவி, நாங்கள் ஷோ பார்க்குற எனக்கே என்ன பண்ணுறாவ, இவத்தானே எல்லாரையும் கூப்பிட்டா. சபரி அங்கே தான் கேட்குறாரு, ஏமா நீ தானம்மா எல்லாரும் வந்தால் தான் பேசுவேன்னு சொன்னேன், இப்போ நீ இந்த மாதிரி சொல்கிறது என்ன புரியல அப்படின்றாங்க. அந்த புறம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த காட்டுப்பண்ணி பயன்படுத்தியிருக்கிறான் இந்த செனத்தவரை. அவன் மண்டைக்குள்ளே பாருங்க, மன்னர்னாலே அந்த புறத்தில் தான் இருப்பார். அந்த புறத்துக்கு போனால் நம்ம பொண்ணுங்களோட ஜல்சா பண்ணலாம். யார் அந்த பெண்கள்? வியானா, பார்வதி, அப்புறமா அரோரா. 3 அக்கா பொண்ணு, 3 பேருக்குமே நம்ம நம்ம மேலே லவ். ஏன்னா கான்செப்ட், ஆமாம் கான்செப்டில் அந்த புறம்ன்றதை பயன்படுத்துங்கலாம் டாஸ்கில் வரல. இது எக்ஸ்ட்ரா நீயாக உன் மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்ச்சியை, அந்த அரிப்பை அடக்கணும், போக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீயாக கொண்டு வந்தது. சரியா? அப்படி பயன்படுத்தும் போது அதை கேட்குறாங்க. அவர் மைண்டு ஃபுல்லாக அதில் மட்டும்தான் இருந்துச்சு. அதுவா டாஸ்க். இதை சொன்ன உடனே அக்காக்கும் தங்கச்சிக்கும் அண்ணனுக்கும் வருது பாருங்க கோபம். உடனே அந்த பொண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்ணணும். அவள் வந்து தப்பான பொண்ணு, அவள் மண்டைகளை பார்த்தீங்களா என்ன வெறி இருக்குது பார்த்தீங்களா, இப்படி குறியீடு காட்டுறா. அதை நீ பேசுறது தான்மா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுறீங்க. நான் உடனே இப்போ இவங்க வந்து என்ன எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து இப்போ என்கிட்ட வரீங்களா. இதுதான் பார்வதியுடைய டர்ட்டி கேம். நீங்கள் ஒரு கருத்து சொல்லுவீங்க, அந்த கருத்தில் யாருக்கும் உடன்பாடு இல்லை அப்படின்னு அவங்க பேசினா உடனே இவங்களை டார்கெட் பண்ணுறாங்க. எல்லாரும் என்ன டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டியது. இது எவ்வளோ கேவலமான ஒரு மனநிலை, எவ்வளோ மட்டமான ஒரு புத்தி. இவ கூட சேர்ந்து இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டும் பண்ணுற விஷயங்கள்லாம் எனக்கு சத்தியமாக, அதுவும் நம்ம பேசுவோம், எனக்கு இது யாருன்னா ஒருத்தர் தட்டி கேட்க வேணாமா? இவன் என்னமோ யோகிய மாதிரி பேசுகிறாங்க இந்த செனத்தவலை. நான் ஜாலியாக ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. அப்போ தான் எஃப்ஜே வந்து என்ன சொல்லிட்டான்னா, எல்லா பெண்களும் வந்து ஒரு நிமிஷம் கேளுங்க, அவர் வந்து உங்ககிட்ட லவ் கண்டென்ட் பண்ணுறாரு, இல்லை ஏதோ ஒன்று வந்து உங்ககிட்ட வந்து பண்ண வர்றாரு அப்படின்னா நீங்கள் அதுக்கான இடத்த கொடுக்காதீங்க. நீங்கள் அதுக்கான இடத்த கொடுக்கறதுனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து இவன் நிற்கிறா. ஆமாம், அரோராக்கு இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு கெட்ட பேர் வருவதற்கான காரணம் என்ன? நீங்கள் அந்த ஆளுக்கு கொடுத்த அந்த ஸ்பேஸ் தான். அதை எஃப்ஜே கிளியராக எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான். அதுக்கு ஒரு சண்டை, அவர் வந்து என்னை அசிங்கப்படுத்துகிறான். நான்லாம் எனக்கெல்லாம் எவ்வளோ பெரிய வாழ்க்கை இருக்குது வெளியில், அவனுக்கு வேணால் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், நான் அப்படியா, நான் எவ்வளோ பெரிய பேரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ மதிப்பில் இருக்கேன், என்னென்னமோ பேசுகிறான். எப்படி பார்வதி, உங்களுக்கு உங்கள் கூட இருந்த ஒருத்தன் வந்து தப்பிச்சு போயிட்டான், அவன் போய் வந்து அரோரா கிட்ட தான் வந்த வாரத்துலேருந்து கமருதீன் பழகிட்டு இருக்கான், நீ தான் நடுவில் போய் சேர்ந்த ஒட்டுண்ணி. அந்த ஒட்டுண்ணின்னு தெரிஞ்சு அவன் விலைக்கு விட்ட உடனே நீ மொத்த வன்மத்தையும் அந்த பொண்ணு மேலே காட்டுற. அந்த பொண்ணு தப்பான பொண்ணு, நீ ஓகேமான்னு கேட்குறேன். ரொம்ப பசியாக இருக்கு, 3 வேளை சாப்பிட்ணும், ஃபேஸ் வந்து பழிச்சுன்னு இருக்கும், நீ பேசுனதெல்லாம் என்ன மயிராது? ஒருத்தவங்க பண்ணுற அகியோகத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு மற்றவனை கை காட்டி குறை சொல்லும் போது தான் நமக்கு கோவம் வருது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு, இன்னும் நிறைய நடந்திருக்கு, நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.